ஏன்டா கௌதமே, மான்செஸ்டர் டார்பினாலே கண்டிப்பா இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு ரெண்டு டீமுமே வந்துட்டு சொதப்பலாம் ஆடிட்டு இருக்கிறதுனால இதுல யார் அந்த காமெடி பண்ண போறாங்க அன்னைக்குன்றது எனக்கு தைரியமா சொல்ல முடியல. நீ என்ன நினைக்கிற? ரெண்டு பேருமே ஜோக்கர்ஸா தான் அந்த கேமுக்குள்ள போறானுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் பயங்கரமான ஜோக்கெல்லாம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்க வேண்டியதா இருக்குது. என்னன்னு பார்த்தா ரைட் பேக் மேத்யூஸ் நூனியஸ் ஆட போறானா. இதே என்னடா சொல்ற? போற போக்குல பார்த்தா ஹாலண்ட் வந்து சென்டர் பேக்கா ஆடிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்படிலாம் போயிட்டு இருந்தா அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் போலயே. வாக்கர் வந்து கோல் கீப்பர் ஆடுவான் போல. ஐயோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைகள் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இந்த வாரத்தோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்ச் வந்து த மான்செஸ்டர் டார்பி. எப்படி ஃபீல் பண்ற? வழக்கமா வந்து ஒரு டீம் செருப்படி வாங்க போகுது, ஒரு டீம் செருப்பால அடிக்க போகுது அப்படிங்கறத அந்த கேமுக்குள்ள போவோம். ஆனா இந்த கேம் மட்டும் பார்த்தா எந்த டீம் அடிக்கும் எந்த டீம் வாங்கும் நம்மளால சொல்லவே முடியல. வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக். அந்த ஒரு பட்சத்துல ஆக்சுவலா இவ்வளவு ஈவனா கண்டெஸ்டட் டார்பி நம்ம பார்த்திருக்கோமா? என்னோட ஞாபகத்துல இருந்தே நான் பார்க்கல. ஏன்னா அப்ப ஃபுல்லா மேன் யுனைடெட் டாமினன்ட்ல இருப்பாங்க, சிட்டி ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 13 14 கப்பத்துல இருந்து பார்த்தா சிட்டி ஃபுல்லா டாமினன்ட் இருக்காங்க, யுனைடெட் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஈவன்லி கண்டெஸ்டட் மேன்செஸ்டர் டார்பி இதான் இருக்கும். ரீசன்ட் டைம்ஸ்ல யுனைடெட் தான்டா பெட்டர். எஃப்ஏ கப்ல ஜெயிச்சாங்களே. அது ஓலே காலத்துலடா. போன சீசன் ஜெயிச்சாங்களேடா பெப் டீமை தோக்கடிச்சு. அது எஃப்ஏ கப் ஃபைனல்ல வந்து ஐ ஹேவ் 2 ட்ரோஃபீஸ்னு சொல்லி காமிக்கிற ஒரு ட்ரோஃபி இதுதானே. ஆமா, என்ன பண்றது, ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சா பேசத்தான் செய்வாங்க. அதனால நம்ம ஏதோ, ஆனா அந்த கேம் சூப்பரா ஆடினானுங்க. அத வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்ம லைவ் கூட பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த கேமுக்கு. என்னடா நல்லா விளையாடுறானுங்க, இவங்களை தாண்டி கோல் போட முடியாது போலயா அப்படிங்கிற மாதிரி தான் யுனைடெட் வந்து. அதாவது இந்த யுனைடெட் டீம் ஒரு 5 வருஷம் நீ எடுத்து பாத்தீங்கனாலே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விளையாடுவானுங்க. அவனுக்கு அந்த அன்னைக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா நல்லா விளையாடுவானுங்க. இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் பாஸ் தான்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணி வந்தானுங்கன்னா அவனுக்கு ஆட மாட்டானுங்க. அதை இப்போ நோக்கிதான் இந்த ஒரு கேமே போயிட்டு இருக்கு. அந்த கேம்ல இருந்து நீ என்ன எதிர்பார்க்கற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ்லாம் சொல்லணும்னா, யுனைடெட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், டென்னா கிளப்புறப்போ வந்துட்டு த லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் டோட்டல் இன் ஆஃப்டர் 15 மேட்சஸ் இன் தியர் என்டையர் பிரீமியர் லீக் ஏரா. நான் சொல்றது ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஆஃப்டர் 15 இயர்ஸ்லாம் இல்ல, அவங்க பிரீமியர் லீக் ஆட ஆரம்பிச்சதுல இருந்தே இதுதான் வந்து அவங்க லோவஸ்ட் டோட்டலா எப்பவுமே, லைக் ஆல் த டைம். அது மட்டும் இல்லாம சிட்டி சைட்ல அப்படியே எடுத்து பார்த்தோம்னா இது வந்து அவங்களோட லோவஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ் சின்ஸ் 2010-11 சீசன். சோ அது வந்து என்ன 14 வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இவனுங்க இப்படி சொதப்பி. அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுற டீமும் வந்து சொல்ற நீ. அதனால நீ சொன்ன மாதிரி மோஸ்ட் ஈவன் கேமா இது இருக்கும்ன்றதை இதுல வச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் எரிக் டென் ஹாக் வாய் விட்டு போக மாட்டீங்களா? சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் முட்டைய ரிட்டையர்மென்ட் பண்ணிட்டு வெக்கேஷன்ல ஜாலியா இருப்பா, அவரு உன்ன இழுத்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட். அமோரிம் உள்ள போறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அமோரிம் வர்சஸ் பெப், அமோரிம் ஸ்கூல்டு பெப், அதாவது 4-1 ஜெயிச்சாங்கல்ல சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்போர்ட்டிங். சோ அத வந்து எனக்கு தெரிஞ்சு பெப் கார்டியோலா அவ்வளவு சீக்கிரமா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் லைன்ல பீட் பண்ணதெல்லாம் யாரையும் மறக்க மாட்டான். ஏன்னா வெரி குண்டு இருப்பான். வெரி 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 வெரி. இந்த பக்கம் வந்து பெப் யூசுவலா அடி வாங்குறது உண்டு. கடைசியா வந்து எஃப்ஏ கப்ல ஃபைனல்ல அடி வாங்கி அது ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த பக்கம். சோ பெப்புக்கு வந்து இன்னும் ஆடட் இன்சென்டிவ் இருக்கு. ஆனா இன்னொரு சைட் பார்த்தோம்னா இவ்வளவு வாங்கியிருக்காங்கல்ல, இவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க, இவ்வளவு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து இன்னுமே டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான் கேப்ல இருக்காங்க. யோசிப்பாரு, இவ்வளவு மோசமா விளையாடியும் 8 பாயிண்ட் தான் டாப்ல இருந்து இருக்காங்க. அது எப்படி முடியும்? நம்ம வந்து இந்த ஒரு 10 கேம்ல 7 டிஃபீட் 2 டிரா 1 வின் இன் ஆல் காம்படிஷன்ஸ். இவ்வளவு மோசமான ஒரு ரன்னா இருந்தா வேற எந்த மேனேஜரும் சாக் ஆயிருப்பான். கரெக்டா? இப்படி ஒரு ரன் இருந்து இவ்வளவு பண்ணியுமே 2 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஆர்சனல், 8 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் தி லீடர்ஸ். கரெக்ட். இதெல்லாம் வச்சு என்ன தெரிய வருது, அவங்க வந்துட்டு என்னதான் நம்ம சொதப்பினாலும்
கடைசியில வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போறப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி யுனைடெட் ஜெயிப்பாங்களான்றத என்னோட மெயின். ஒரு நல்ல சான்ஸ் அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி சான்ஸ் அவங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? இப்ப நான் சொல்ற ஸ்டார்ட் படி பார்த்தோன்னா இன்னொரு 14 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். அதனால இப்பவே அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல முடிஞ்சா வின்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்ன்ற நானு. ஏன்னா 2 டீமுமே செட்டப் வைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிமிலர் செட்டப்பா தான் ஆடுறாங்க. அதாவது மேன் சிட்டி வந்து ஒரு பேக் 4 வச்சு ஆடினாலும் இந்த தடவை வந்துட்டு இவனும் இன்ஜர்ட், ரீகோ லூயிஸும் வந்து கிடையாது, சஸ்பெண்டட். போன கேம்ல ரெட் கார்டு வாங்கினான். சோ அதனால யுவென்டஸ்ல லைன் அப் எடுத்து பார்த்தோம்னா ரீகோ லூயிஸ் லெஃப்ட் பேக்கா ஆடினான். சோ எனக்கு தெரிஞ்சு குவார்டியோல் தான் லெஃப்ட் பேக்கா போய் ரூபன் டியாஸும் வாக்கரும் தான் சென்டர் பேக்கா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ குவார்டியோ லெஃப்ட் பேக் ஆடுற கேம்ஸ்ல நீ இந்த வாட்டி சொதப்பிட்டு இருக்கான். எஸ்பெஷலி இப்ப வந்து இன்ஃபார்ம் அமாத் டியாலோ அந்த சைட்ல ஆடினார்னா எனக்கு தெரிஞ்சு குவார்டியோல ஈஸியா வச்சு செஞ்சிருவான்றது என்னோட கோரிக்கை. கரெக்ட். இதெல்லாம் வந்து கீ மேட்சப்ஸ் வரும்போது டியாலோ வர்சஸ் குவார்டியோல் பயங்கர வரும். சோ ரைட் பேக் வந்து பெப் வந்து நான் இந்த தடவை மேத்யூஸ் நூனியஸ் தான் ரைட் பேக்கா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ட்ரைனிங்ல. உண்மையான பொசிஷனே என்னன்னு எனக்கு தெரியல. அவன் விங்ல ஆட வைக்கலாம், விங்கர் கிடையாது. மிட்ஃபீல்ட்ல ஆட வச்சதே இல்ல இது வரைக்கும். பாவம் அவன் இப்ப ரைட் பேக்ல வேற ஆட வைக்கிறீங்க. யார் அவன்? அவனுக்கே மறந்துடும் போல அவன் என்ன பொசிஷன்ட்டு. ரொம்ப கஷ்டம்டா அவனுக்கு. இன்ஜுரிஸ் அத்தனை இன்ஜுரிஸ் இருக்குடா. அது என்ன பண்ணுவான் பெப்? ஒண்ணு அதான் சொல்லிட்டான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, என்னோட பேக் 3 இல்ல, பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த லாஸ்ட் டெக்கேடுக்கு டிப்ராய்னே வச்சு ஆட சொல்றீங்க, பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த லாஸ்ட் சீசன் ஃபோர்டன் அவனும் இல்லாம ஆட சொல்றீங்க, இதெல்லாம் இல்லாம நான் எப்படி ஆட வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து சும்மா ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க ஆட மாட்டீங்கன்னு. இத்தனை பிளேயர்ஸ் இல்லாம வேற எந்த மேனேஜர் ஆட வச்சா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு பக்கம் கதையிட்டு இருக்கான் பெப்பு. அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கப்ப இப்ப வந்து இந்த கேம் இன் ஜெனரல் எப்படி பாஸ்ட்ல வந்து ஃபேவர் ஆயிருன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி சிட்டி சைடு தான் நம்ம எத்தியாட் ஸ்டேடியம்ல ஆடுறாங்க. இந்த லாஸ்ட் 6 பிரீமியர் லீக் மேட்சஸ் அட் எத்தியாட்ல வந்துட்டு 5 டைம்ஸ் யுனைடெட் தோத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. சோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் தியர் லாங்கஸ்ட் அவே டிஃபீட் டு a single டீம். சோ அந்த ஒரு ஸ்டார்ட் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம நீ சொன்ன மாதிரி லைன் அப்ஸ் எடுத்து பார்த்துருவோம். ஸோ லைன் அப்ஸ்ல வந்துட்டு சிட்டிக்கு சொன்ன மாதிரி நிறையவே இன்ஜுரிஸ் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அக்காஞ்சி ஆட மாட்டான், ஸ்டோன்ஸ் இல்ல, ஆக்கே இல்ல, ராட்ரி இல்ல, அப்புறம் அந்த ஆஸ்கர் பாப் இல்ல, ஃபோர்டனா வந்து டவுட்டா. ஸோ அப்புறம் லூயிஸ் வேற சஸ்பெண்டட். ஸோ நீ சொன்ன மாதிரி அவங்களோட பாதி மெயின் டீம் வந்துட்டு இன்ஜர்டா இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் யுனைடெட் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு வெறும் ஷா மட்டும் தான் இன்ஜர்ட். தி என்டையர் மெயின் டீம் இஸ் அவைலபிள் ஃபார் செலக்ஷன். இந்த வார்த்தையை கேட்டே அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும், எவ்வளவு மாசம் இருக்கும் யுனைடெட்க்கு. கரெக்ட், நீ சொல்றது லாஜிக்கல் பாயிண்ட். எரிக் டென் ஹாக் வந்து பல தடவை மாட்டினது அவன் ஸ்குவாட் இல்லாம. இப்ப அமோரிம்க்கு வந்து ஷா மட்டும் தான் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப அமோரிம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அவன் சான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த டைம். ஆனா இப்ப பார்த்தோம்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காப்ல. சரி எவன் ஒழுங்கா விளையாடுறான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேம்லயும் 5 சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிட்டான். எந்த கேம்லயும் 5 சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணாமே இல்ல. சோ இப்போதைக்கு பார்த்தா அவங்க ஒரு ஃபிட்டான ஒரு சிஸ்டம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேன் சிட்டி பார்த்தனா சொன்ன மாதிரி இவன் மேத்யூஸ் நூனியஸ் ரைட் பேக்கா வந்துட்டானா எனக்கு தெரிஞ்சு கிரீலிஷும் குண்டோகனும் தான் நடுவுல ஆடுவாங்க. மேல டோக்கு, டிப்ராய்னே, சில்வா அண்ட் ஹாலண்டா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பாட்காஸ்ட்லயே கதறி இருக்கோம், டோக்குவையும் சாவியோவையும் யூஸ் பண்ணி கிராஸ் போடுங்கடா, ஹாலண்ட் கேம முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா இந்த கேம்ல யுனைடெட் வந்து பேக் 3 வச்சு ஆடுவாங்க. சோ ஐ திங்க் போன வீக்கெண்ட் கேம்ல என்ன பண்ணாங்கன்னா லெனியோரோ ஸ்டார்ட் பண்ணான். ரொம்ப நாள் வந்து இன்ஜுரி ஆகி ஸ்டார்ட் பண்ணா. ஆனா அதுல ஒனானா வேற லெவல் பிளண்டர் பண்ணி அந்த கேமை தோக்க வச்சா. எப்படியாச்சும் தோக்க வைக்கணும் தான் யூரோப்பா லீக்லயே ஆடினா. அதே மாதிரி பாச கொடுத்து ஆப்பனண்ட கோல் போட வச்சா. ஜஸ்ட் மிஸ்ல வந்து கடைசியில போய் ஆயிலண்ட் கோல் போட்டு ஜெயிச்சிட்டான். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். சோ போன வீக்கெண்ட் கேம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பார்த்தோம்னா டெலிட், யோரோ அண்ட் மார்டினஸ் ஆடினாங்க 3 சென்டர் பேக்ஸா. விங் பேக்ஸா டாலோ இந்த சைடும் டியாலோ அந்த சைடும் ஆடினான். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மலேசியா வந்துருவான். மலேசியா லெஃப்ட் சைட்ல ஆடிடுவான், டாலோ ரைட் சைட்ல ஆடுவான் விங் பேக்ஸா. மெயினு அண்ட் உகாத்தே சென்டர் ஆஃப் தி பிட்ச்ல ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஐ ஃபீல் பட் இந்த கேம்க்கு எஸ்பெஷலி ஒரு ஹாலண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப ஐ திங்க் யூ ஷுட் பெஞ்ச் மார்டினஸ் அண்ட் ஸ்டார்ட் மெக்வயர் இன்ஸ்டெட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டால் டிஃபெண்டர்ஸ் போட்டாதான், ஏன்னா அவங்க இப்போ லாஸ்ட் ஃபியூ கோல்ஸாவே வந்து கிராஸ் அண்ட் ஹெடரா தான் போயிட்டு இருக்குது ஹாலண்டுக்கு வேற. சோ அதை தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பா மார்டினஸ்னால முடியாது. அதுவும் நடத்தணும். அண்ட் ஐ ஃபீல் லைக் வந்து அமோரிம் வந்து இப்போ அவனோட ஆப்வியஸ்லி அவனோட சிஸ்டம் வந்து ஸ்ட்ரைக்கர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கேம்ல வந்துட்டு ஆயிலண்ட லைட்டா அன்லாக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது.
சோ ஆயிலண்ட் வந்துட்டு புது மான்செஸ்டர் யுனைட்டோட கியோக்ரஸா இருப்பாரா வரக்கூடிய கேம்ஸ்ல? அவனுங்க கியாக்கரஸே டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ ஆயிலண்டே புது கியாக்கரஸான்னு கேக்குற. அதுதான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது நீ என்ன சொல்ல வரீன்னு. கியாக்கரஸ்லாம் வரமாட்டானே, மிட் சீசன்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால அவங்க ஆசைப்படுறதுல ஒரு விஷயம் இல்ல. பிளஸ் அவன் ப்ரிஃபரன்ஸ் யுனைடெட் இல்லன்றது வெளிப்படையா தெரியப்பட்டான். சோ அதுவும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் பெருசா. நான் வந்து மோஸ்டா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து இப்ப ரீசெண்டா கர்னாச்சோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டான். இவன் தான் லைன் அப்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்கான், வெளி உலகத்துக்கு எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கான். கர்னாச்சோவும் அவன் தம்பியும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ராஷ்வர்ட் ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்றது இல்ல, பிச்சில் போட்டோம்னா வந்து அவனோட கான்சென்ட்ரேஷன் பிச்சிலேன்னு சொல்லி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 at the back பிளஸ் 4 பிளஸ் ஹாய்லண்ட் அப் டாப் ஆடுவான்டா. அந்த 2 பொசிஷனுக்கு கண்டிப்பா ப்ரூனோ ஆடுவான். அந்த ப்ரூனோவோட சேர்ந்து ஆடுறது வந்து டியாலோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரூனோ அந்த லெஃப்ட், டியாலோ அந்த ரைட் தான் 2 பேரும் 3-4-2-1 வச்சு ஆடுவான்னு தான் எனக்கு தோணுது. எப்படி போகும்போது பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி கீ மேட்ச் அப்ப வந்து டியாலோ வர்சஸ் குவார்டியோல் 1. இந்த சைடு பார்த்தோம்னா வந்து இந்த பேசி விங்கர்ஸ் இல்லை. ஏன்னா இவன் கர்னாச்சோ தான், இவன் சாரி ப்ரூனோ தான் ஆடுறான். ப்ரூனோ தான் ஆடுறான். ராஷ்வர்டும் ஆட போறல, கர்னாச்சோவும் ஆட போறல. இல்ல தெரியல எனக்கு, அதான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. லைன் அப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. யுனைட்டடோட ப்ரெடிக்டட் லைன் அப் வந்துட்டு 3-4-3 as per அந்த இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒனானா, மஸ்ராவி, டெலிக்ட், மார்டினஸ், அமத் தியாலோ, உகார்டே, மைனோ, டாலோ, ஃபெர்னாண்டஸ், மவுண்ட், ஹாய்லண்ட். இதுதான் வந்து அவங்களோட ப்ரெடிக்டட் லைன் அப் மோஸ்ட் ப்ராபப்லி. சிட்டிக்கு எடுத்து பார்த்தோம்னா 3-2-4-1 இதுதான் அவங்களோட ஃபார்மேஷன். எடர்சன் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராபப்லி. வாக்கர், டியாஸ், குவார்டியோல், குண்டோகன், கோவாச்சிச் ஆரம்பிக்கலாம். அப்புறமா சில்வா, டெப்ராய்னா, கிரிலிஷ், சவினியன், ஹாலண்ட். பட் ஆப்வியஸ்லி இதுல வந்துட்டு என்னன்னா நுனேஸ் ஆரம்பிக்கிறோன்றது நீ சொன்ன மாதிரி அதுதான். சவினியோக்கு பதிலா நுனேஸ் ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் அந்த லைன் அப் படி பார்த்தோம்னா. பட் இங்க வந்து மெயினான விஷயம் வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்துச்சு. ஆர்சனல் கூட யுனைடெட் சூப்பரா விளையாண்டாங்க. ஆனா லாஸ்ட் 2 கேம்ஸா மறுபடி பயங்கரமா சொதப்புறாங்க. பில்டிங் ஃப்ரம் த பேக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து சொதப்பல் பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த இன்கன்சிஸ்டன்சி மாறுமா? இந்த கேம்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும்னு தோணுது எனக்கு. I think United வந்துட்டு they won't go for the win. Same like Arsenal அந்த big game ஓட pressure absorb பண்றதுக்காக they'll probably want control. இந்த ஃபார்வர்ட் போறதெல்லாம் பார்க்காம எப்படி அங்க வந்துட்டு அந்த பால் கண்ட்ரோல் வச்சுட்டு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களோ, which is logical. இந்த கேம்ல அப்படிதான் நீ பண்ணி ஆகணும், நீ வந்து ஒரு லாஜிக்கலா போனா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்சனல் கேம்ல எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான் சிட்டி கேம்ல. லாஸ்ட் சீசன் இத்தனைக்கும் நம்ம டென்னாக் மாஸ்டர் மைண்டும் அதே தான் பண்ணாரு. போயிட்டு ஒரு 0-all டிரா எடுத்துட்டு டீசெண்டா வந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு ஐ திங்க் அமோரிமோ வில் டூ த சேம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு கேமுக்கோ டாக்டிக் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபேஸ்ல. ஸோ வந்து இப்போ பெருசா போய் சிட்டி அகேன்ஸ்ட் தான் அவங்க வந்து அவ்வளவு தைரியமா பண்ண மாட்டாங்க. மோஸ்டா ஒரு டிஃபென்சிவ் கேம் எதிர்பார்க்கலாம். தெரியலடா. அண்ட் தி கான்ட்ரரி ஐ ஃபீல் யுனைடெட் வில் கோ ஃபார் இட். எனக்கு ஏன் தெரியல, பட் எனக்கு வந்து யுனைடெட் வில் கோ ஃபார் இட். இல்ல ஏர்லியா தே வில் கோ ஃபார் இட் எனக்கு தோணுது. இப்போ ஸ்போர்ட்டிங் வந்து சிட்டி எதிர்பார்த்தோமா? ஸ்போர்ட்டிங் அப்படி ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோமா? செகண்ட் ஹாஃப்ல வந்து பிறந்தாங்க. யுனைடெட் வந்து அதே மாதிரி எனக்கு வந்து பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா தேவ் காட் நத்திங் டு லூஸ். அவங்க என்ன தோத்தாங்கன்னா என்ன 10-11 கேமா தோக்க போறாங்க. இதுல என்னத்த பெருசா லூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு? அதுல அவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே இருக்குதுடா. ஒரு 5-0 தோத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்புறமா? அதெல்லாம் அவங்க வந்து அமோரிமா ஒண்ணும் பண்ண போறதுல, இந்த பிளேயர்ஸை ஒண்ணும் பண்ண போறது. பட் அந்த கான்ட்ரரி அவங்க ஜெயிக்க போய் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு யோசிச்சுப்பாரு. இல்ல பாசிட்டிவ் ஃபுட்பால் ஆடி டிராப் பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் சொல்றேனே, டிராவே ஒரு நல்ல பூஸ்ட் தான். பட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு வந்து ஒரு லிட்டரலி ஒரு கிரேடல் மாதிரி அமோரிம்க்கு அப்படியே தூக்கி விட்டு அடுத்த ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி போயாச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கோயிங் ஃபார் யுனைடெட் நேரோ வின், ஒரு 2-1 வின். ஏன்னா சிட்டி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்கோர் கோல்ஸ். நீ இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கிராஸை போட்டு ஆலண்ட் ஸ்கோர் பண்றது மட்டும் தான் சான்ஸ் இருக்கு இப்போதைக்குன்னு. ஐ ஃபீல் மார்டினஸ் பதிலாக வந்து மெக்வயர் டிலீட்லாம் ஆடினாங்கன்னா அந்த கிராஸை கட் அவுட் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து யுனைடெட் வின் நான் போறேன். நீ என்ன சொல்ற? யுனைடெட் வின்னு தைரியமா சொல்றேன். நான் வந்து டிரா, இது வந்து ஒரு ஸ்னூஸ் ஸ்பேஸ் 0-all டிரா. நீ வந்து பொறுமையா உட்காந்து பார்க்கலாம் இந்த மேட்ச், ஒன்னும் பரபரப்பு இல்லாம. அப்படிங்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. கூடிய சீக்கிரம் வந்து கேம் வீக் 16 ரிவ்யூல நானும் சுபாஷ் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா, பை பை.